நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் உங்களுக்கு ஒரு சின்ன விஷயம் ஃபோட்டோஷாப் பற்றி சொல்லலாம் அப்படின்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக அது ஒரு சில பேருக்கு தெரிஞ்சிருக்கும், ஒரு சில பேருக்கு தெரியாமல் இருக்கும். இந்த டிப்ஸ் கண்டிப்பாக உங்களுக்கு நிறைய நேரத்தில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். அது என்ன அப்படின்னா, இப்போது என்னோடய ஃபோட்டோஷாப்பில் நான் 2 டாக்குமெண்ட் ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன். ஓகேங்களா, இது ஒரு டாக்குமெண்ட், இது ஒரு டாக்குமெண்ட். ஒரு ஐடி கார்டோட ஃப்ரண்ட் அண்ட் பேக் நான் ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன். இந்த டாக்குமெண்ட்டோட நேமிங் பாருங்களேன். மேலே ஃபஸ்ட்டு ஒன் பேக் பிஎஸ்டி அப்படின்றது அந்த டாக்குமெண்ட்டோட நேமு. ஓகேங்களா, அதுக்கு அடுத்தது அட் 66.7% அப்படின்றது பார்த்தீங்கன்னா இந்த டாக்குமெண்ட் எந்த அளவுக்கு ஜூம் ஆகிருக்கு அப்படின்றது அர்த்தம். இப்போ நான் Ctrl+0 கொடுக்குறேன். Ctrl+0 கொடுத்துட்டு இப்போ நீங்கள் அந்த டாக்குமெண்ட்டோட நேமிங் போய் பாருங்களேன். 90.8% அப்படின்றது வந்துருச்சு. இப்போ நீங்கள் மறுபடியும் இசட்டை ப்ரெஸ் பண்ணுங்கள், கொஞ்சம் லைட்டாக ஜூம் அவுட் பண்ணுங்கள். ஜூம் அவுட் பண்ண உங்களுக்கு அந்த வேல்யூ சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். ஓகேங்களா, அப்போது இந்த செகண்ட் இருக்கிற ஆப்ஷன் உங்களோட எந்த அளவுக்கு அந்த டாக்குமெண்ட் ஜூம் ஆகிருக்கு அப்படின்றது தான் அந்த செகண்ட் இருக்கிறது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 101 அப்படின்றது நீங்கள் எந்த லேயரில் செலக்டில் இருக்கிறீங்க. ஓகேங்களா, இப்போ இந்த டாக்குமெண்ட்டில் பார்த்தீங்கன்னா 101 அப்படின்ற லேயர் செலக்டில் இருக்குங்க. பார்த்தீங்கன்னா தெரியும் பாருங்கள், லேயர் 101 அப்படின்ற அந்த லேயரோட நேம் தான் இங்கே ப்ராக்கெட்டில் காமிக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களோட டாக்குமெண்ட்டோட மோடு, அது என்ன மோடில் இருக்குது, அதாவது சிஎம்ஒய்கேவா, ஆர்ஜிபியா, கிரே ஸ்கேலா, நீங்கள் என்ன மோடில் இருக்கீங்க அப்படின்றது காமிக்கும். இப்போ இந்த டாக்குமெண்ட் சிஎம்ஒய்கே மோடில் இருக்குது, அதனால் சிஎம்ஒய்கே. நீங்கள் ஆர்ஜிபி மோடில் மாற்றினீங்கன்னா இங்கே ஆர்ஜிபி காமிக்கும். அது எத்தனை பிட்டு, 18 பிட்டா 16 பிட்டா அப்படின்றது காமிக்கும். நீங்கள் ஒரு நியூ டாக்குமெண்ட் கிரியேட் பண்ணும்போது அந்த நியூ டாக்குமெண்ட் கிரியேட் பண்ணும்போது இங்கே என்ன கலர் மோட் வைக்கிறீங்க, கிரே ஸ்கேலா, ஆர்ஜிபியா, சிஎம்ஒய்கேவா அப்படின்றது தான் அது. அடுத்தது பிட்டில் பார்த்தீங்கன்னா 8 பிட்டு, 16 பிட்டு, 32 பிட்டு இருக்குது. இல்லை நீங்கள் எந்த பிட்டு நீங்கள் செலக்ட் பண்ணுறீங்களோ அந்த பிட்டு உங்களுக்கு இங்கே அப்ளிகபிள். நான் 16 பிட்டு வைக்கிறேன், இங்கே ஆர்ஜிபி கலர் வைக்கிறேன், வச்சுட்டு ஒரு நியூ டாக்குமெண்ட் நான் கிரியேட் பண்ணுறேன். கிரியேட் பண்ணோன்னே பார்த்தீங்கன்னா அந்த டாக்குமெண்ட்டோட நேம் பாருங்கள், அன்டைட்டில்டு அப்படின்றது அந்த டாக்குமெண்ட்டோட நேமு, 33.3 அப்படின்றது அதோட ஜூம் பர்சன்டேஜ், அதுக்கப்புறம் ஆர்ஜிபி அப்படின்றது அந்த டாக்குமெண்ட்டோட மோடு, அதில் 16 பிட்டில் இருக்குது. ஆனால் நடுவில் இந்த லேயரோட நேம் அப்படின்னு சொன்னோம் இல்லைங்களா, இந்த 101 அப்படின்றது இங்கே காமிக்கல. ஏன் அப்படின்னா இங்கே லேயர்ஸ் கிடையாது. இப்போது ஒரு நியூ லேயர் கொடுக்குறேன், Ctrl+Shift+N கொடுத்து ஒரு நியூ லேயர் கொடுத்து அந்த லேயருக்கு நேம் என்ன கொடுக்கலாம், 1 2 3 அப்படின்னு கொடுத்தோம் அப்படின்னா இங்கே ஆட்டோமேட்டிக்காக அந்த நேமிங்கில் 1 2 3 ஆட் ஆகிடுச்சு. இதுவரையிலும் கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்க வேண்டிய விஷயங்கள், இது காமனாக தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம். ஆனால் ஒரு சில டாக்குமெண்ட்டில் இங்கே ஸ்டார் வரும், ஒரு சில டாக்குமெண்ட்டில் இங்கே ஸ்டார் வராது. இதை கவனிச்சிருக்கீங்களா யாராவது? இதுக்கு முன்னாடி அதாவது டாக்குமெண்ட்டோட நேமு, அதோட சைஸு, அதுக்கப்புறம் என்ன லேயர் இருக்குது, அது என்ன மோடில் இருக்குது அப்படின்றது எல்லோரும் காமனாக தெரிஞ்சிருக்க வேண்டிய விஷயங்கள் தான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா ஒரு டிப்ஸாக நான் சொல்கிறேன். இந்த டாக்குமெண்ட்டில் பார்த்தீங்கன்னா இங்கே ஸ்டார் வரல, இந்த டாக்குமெண்ட்டில் ஸ்டார் இருக்குது. ஓகேங்களா, அப்போது இந்த ஸ்டார் எதை டிட்டர்மைன் பண்ணுது அப்படின்னா, இப்போது இந்த லேயர் போகிறேன், சாரி இந்த டாக்குமெண்ட் போகிறேன். இந்த டாக்குமெண்ட் போயிட்டு நான் ஏதாவது ஒரு லேயரை ஜஸ்ட் நான் மூவ் பண்ணிடுறேன், இல்லை ஏதாவது ஒரு சேஞ்சஸ் பண்ணுறேன். சேஞ்சஸ் பண்ணோன்னே பார்த்தீங்கன்னா அந்த நேமிங் பக்கத்தில் ஆட்டோமேட்டிக்காக அந்த ஸ்டார் கிரியேட் ஆகிடும். ஓகேங்களா, இப்போ புரியுதா அந்த ஸ்டார் ஏன் வருது அப்படின்னு? அந்த ஸ்டார் அங்கே இருந்துச்சு அப்படின்னா உங்களோட டாக்குமெண்ட்டில் ஏதோ ஒரு சேஞ்சஸ் நீங்கள் கிரியேட் பண்ணியிருக்கீங்க, அந்த சேஞ்சஸை நீங்கள் சேவ் பண்ணாமல் வச்சுருக்கீங்க. இல்லை ஒரு நியூ டாக்குமெண்ட் கிரியேட் பண்ணியிருக்கீங்க, அந்த நியூ டாக்குமெண்ட்டில் சம்திங் சேஞ்சஸ் நீங்கள் கிரியேட் பண்ணியிருக்கீங்க, அந்த சேஞ்சஸை நீங்கள் சேவ் பண்ணாமல் வச்சுருக்கீங்க அப்படின்றத டிட்டர்மைன் பண்ணுறது தான் அந்த ஸ்டார். ஓகேங்களா, இப்போ இந்த டாக்குமெண்ட்டில் போயிட்டு ஜஸ்ட் நான் இந்த சேவ் பண்ண மூவ் பண்ண இந்த விஷயத்தை நான் என்ன பண்ணிடுறேன், Ctrl+S கொடுத்துட்றேன். Ctrl+S கொடுத்தோன்னே பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காகவே இந்த ஸ்டார் ரிமூவ் ஆகிடும், சேவ் பண்ணிட்டீங்கன்னா. அதுக்கப்புறம் மறுபடியும் நான் அந்த பொசிஷனை ரீசேஞ்ச் பண்ணுறேன், மறுபடியும் இங்கே ஸ்டார் கிரியேட் ஆகிடுச்சு. அப்போது நீங்கள் ஒரு ஆல்பம் ஷீட் நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா அந்த ஷீட் சேவில் இருக்கா இல்லையா, அந்த சேஞ்சஸ் சேவ் பண்ணியிருக்குன்னா இல்லையா அப்படின்றத இந்த ஸ்டாரை வச்சு நீங்கள் டிட்டர்மைன் பண்ணிக்கலாம். ஏன்னா நண்பர்களே, கண்டிப்பாக இது ரொம்ப 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 குட்டியான ஒரு விஷயம். அந்த டாக்குமெண்ட்டோட நேம், அந்த நேமில் இவ்வளோ விஷயம் இருக்குது. இது எத்தனை பேருக்கு தெரியும் தெரியாது அப்படின்றது எனக்கு தெரியாது. இருந்தாலும் இதை சொல்லிக் கொடுக்க வேண்டிய கடமை என்னோடது. அதை உங்களுக்கு நான் சொல்லி கொடுத்துட்டேன். இது புதுசாக இருந்துச்சு அப்படின்னு தோணுச்சுன்னா வீடியோ கீழே இருக்க கமெண்ட் செக்ஷனில் எப்படி இருந்துச்சு அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை ஆல்ரெடி எனக்கு தெரியும் அப்படின்னாலும் அதையும் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்.
உங்களுக்கு வேறு ஏதாவது விஷயம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சாலும் அதே நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் உங்களுக்கு அதை பற்றி உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகேங்களா? கண்டிப்பாக இந்த டுட்டோரியல் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ட்ரை பண்ணி பாருங்கள். நிறைய விஷயங்கள் உங்களுக்கு தேவை அப்படின்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு அடுத்தடுத்த டுட்டோரியல் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறோம். ஓகேங்களா? இந்த டுட்டோரியலை நீங்கள் உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். ஷேர் பண்ணிவிட்டு நம்மளோட சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வைங்க. அப்போ தான் நாங்கள் அடுத்தடுத்து போடுற வீடியோக்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்து உடனுக்குடனே கிடைக்கும். ஓகேங்களா? அடுத்த வீடியோவில் உங்களை வேற ஒரு கண்டென்ட்டோட சந்திக்கிறேன். நன்றி.